ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது டிஷ் கடல் பாசி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: சைனா கிராஸ், சர்க்கரை, தேங்காய். இது எப்படி செய்ய போறேன்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு தண்ணி எடுத்துருங்க. தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிருங்க. 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றிருங்க. அதோட சர்க்கரையை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அப்படி கொஞ்ச நேரம் ஊறட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஊறட்டும். மிக்சியில் வந்து தேங்காய் சீலெல்லாம் போட்டுருங்க. போட்டு நல்லா கெட்டி பால் வர மாதிரி நல்லா அடிச்சுங்க. கெட்டியான பால் கடிச்சிட்டு அடுத்து அடுப்பில் வச்சோடனே நல்லா அதை கிண்டி விடுங்க. கொஞ்சம் மினிமமாக வச்சுங்க. ரொம்ப ஃபுல்லில் வச்சிட்டோம்னா இதாகிடும். மினிமமாக கேஸில் வச்சுங்க. பாருங்க, நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு. நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துருங்க. நல்லா ஒரு பிளேட் எடுத்து நல்லா ஊற்றிருங்க. நல்லா ஊற்றிருங்க. தேங்காய் பால் நம்ம அடிச்சது அந்த பாலையும் அதை மிக்ஸ் பண்ணிருங்க. இதை அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 2 to 3 hours வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்கும். கேக் மாதிரி அழகாக கட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட். இது ருச்சியாக இருக்கும். உடம்புக்கு நல்லது. அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு அழகாக நேர் நல்லா இருக்கு. தேங்காவும் நல்லா நேராக இருக்கும். கேக் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப்